நேபாளத்துல இப்ப பெஞ்ச பயங்கரமான கனமழையால நாடு முழுக்க பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. மலை பிரதேசத்திலையும் அடுத்தடுத்து நிலச்சரிவு வந்ததால வீடுகளும் சாலைகளும் இருந்த தடம் தெரியாம அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லப்படுது. தலைநகர் காத்மாண்டுல பாகமதி ஆத்துல வந்த வெள்ளம் கரையை உடைச்சு ஊருக்குள்ள புகுந்ததால மக்கள் எல்லாரும் வீடுகளோட மேல்தளத்துல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்கன்னு நேபாளத்துல இருந்து வெளியாகிற காட்சிகள்ல தெரிய வருது. தொடர்ந்து பெஞ்ச மழையால நேபாளத்துல முக்கிய நெடுஞ்சாலைங்க எல்லாமே நிலச்சரிவுல மூழ்கி போய் காத்மாண்டு நகரம் மத்த மாவட்டங்கள்ல இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. தொடர் மழையால மலையில இருக்கிற பாறைகளுக்கும் மண்ணுக்கும் இடையில இறுக்கம் குறைஞ்சு மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆத்துல அடிச்சிட்டு வந்த மணலும் பாறையும் ஆத்தோட பாதைய மறிச்சதால வெள்ள தண்ணி செயற்கையா தேங்கி திடீர்னு உடப்பெடுத்ததுதான் இந்த பெருவெள்ளத்துக்கு காரணமா சொல்லப்படுது. தலைநகர் காத்மாண்டு மாதிரியான நகரங்கள்ல ஆத்து படுகை இருக்கிற இடத்தையும் தண்ணி போற பாதையையும் ஆக்கிரமிச்சு வீடுகளும் கட்டடங்களும் கட்டப்பட்டிருக்கு. அதனால ஆத்துல தண்ணி அதிகமா வரும்போது அது ஓடுறதுக்கு வழி இல்லாம நேரா மக்களோட வீடுகளுக்குள்ள புகுந்ததுதான் பெரிய அளவுல பாதிப்பை கொடுத்திருக்கு. நகரங்களை நவீனமயமாக்குறதுக்கு காடுகள் அழிச்சு சாலைகள் போடப்பட்டதால மண்ணோட நீர் உறிஞ்சும் தன்மை குறைஞ்சு போய் வெள்ள பாதிப்பை இன்னும் தீவிரமாக்கி இருக்குன்னு விசாரணையில தெரிய வந்திருக்குப்பா.